இப்பொழுது சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை பெற்றுத் தருவதற்காக ராமலட்சுமணர்கள் அங்க வந்தா எப்படி இருந்து இந்திரனுக்கு ஹரிஹரர்கள் உதவி செய்ததை போலன்னு வர்ணித்தார். சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து இந்திரனுக்கு ராஜ்யத்தை பெற்றுத் தந்தார் போலே தற்பொழுது ராமலட்சுமணர்கள் வந்திருக்கா. ஹனுமான் ராமலட்சுமணர்களை தன்னுடைய தோல்ல தூக்கின்றான். நேர சுக்ரீவனிடத்துல கொண்டு போய் சேர்த்தான். உடனே சுக்ரீவனுக்கு கொஞ்சம் விசுவாசம் வந்தது. ராமனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தான். ராமா, உன்னுடைய பெருமை அத்தகையது. பவான் தர்ம விநீதஸ்ச விக்ராந்த சர்வவத்சலஹ ஆக்யாதா வாயுபுத்திரேண தத்வதோ மே பவத்குணாஹ. உம்முடைய பெருமையை கேள்விப்பட்டிருக்கேன். தர்ம விநீதா ராமோ விக்கிரகவான் தர்மஹா சாது சத்திய பராக்கிரமஹா என்பதாக தர்மத்தின் வடிவு கொண்டு வந்தவன் நீ. விக்ராந்த சர்வவத்சலஹா மிக பெரும் பராக்கிரமத்தை உடையவன், எல்லோரிடத்திலும் பூர்ணமான கருணையை உடையவன். ஆக்யாதா வாயுபுத்திரேன தத்வதோ மே பவத்குணாஹ. ராமருக்கு ஆச்சரியமா இருந்தது. சுக்ரீவா, என்னை பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கேன், உனக்கு என்னை பத்தி இவ்வளவு விஷயங்கள் எப்படி தெரிஞ்சதுன்னு. ஆக்யாதா வாயுபுத்திரேன தத்வதோ மே பவத்குணாஹ. உள்ளது உள்ளபடியே உரைக்கும் வல்லமை பெற்றவனான வாயுபுத்திரனாலே உன்னை பற்றி நான் அறிந்தேன். குரங்குதானே, இவன் கிட்டலாம் நாம போய் சேரணுமா? இவன் கூடலாம் நாம அசோசியேட் பண்ணணுமா? இந்த குரங்கு கூட சேர்ற அளவுக்குலாம் நாம இறங்கிட்டோமா என்பதாக உனக்கு மனசுல ஒரு எண்ணம் தோன்றுமா? ராமா, என்னோட சௌஹார்தமா இருக்கலாம், என்னோட சேரலாம் என்று உனக்கு ஒரு எண்ணம் இருந்தது என்றால் இதோ என் கையுடன் உன் கையை சேர்த்துக் கொள்வாயாக. கையை நீட்டினான் சுக்ரீவன். அனுமார சரணாகதி பண்ணுதான் சொன்னார். ஆனா சுக்ரீவன் கையை நீட்டினான். பெருமாள் பார்த்தார், அட்லீஸ்ட் இதுவாவது பண்ணானே சுக்ரீவன், சந்தோஷம். எனக்கு ஒண்ணு நீ அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ராமா. உன் கூட நான் சேர்ந்து இருக்கணும்ன்ற நெசசிட்டி எனக்கு இல்லை. உனக்கு ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் வேணா உனக்கு ஃபுல்ஃபில் பண்ணி தரேன் அப்படின்னு ஏகடியம் பேசாம இருந்தானோ சுக்ரீவன், எதிர்மறையா பேசாம இருந்தானோ அது போருன்ட்டு. அதுவே பெரிய விஷயம். எம்பெருமானிடத்துல சீதாதேவி ராவணனை பார்த்து விதிதஸ்ஸஹி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலஹா தேன மைத்ரி பவதுதே எதி ஜீவித்தும் இச்சசி என்று சொன்னார். ராவணா, உனக்கு உயிர் பிழைக்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது என்றால் ஒழுங்காக ராமபிரானிடத்தில் சென்று அவனிடத்தில் நட்பு பூண். அவனிடத்துல நீ என்ன பண்ணணும்? நட்பு பாராட்டு. அப்பதான் நீ உயிர் பிழைக்கலாம்னு சொன்னாவும். இது ராமன் கேட்கல. ஆனா இதே விஷயத்தை ராமன் என்ட்ராஸ் பண்ண எங்க மித்ர பாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சனன். ஐயா, என்னிடத்தில் வருபவன் மித்திரனாகத்தான் வர வேண்டும் இன்னும் அவசியம் இல்லை, மித்திர பாவனையே இருந்தா கூட போரும். பாவனை இருந்தால் கூட எம்பெருமான் ஏற்கிறேன். சுக்ரீவனுக்கு பாவனை இல்லாமல் இல்லை, நல்ல பாவசுத்தி.